ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸ் கிச்சன். ப்ரான் 65 எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: 1 kg ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்கே இந்த பின்னாடி முதுகு பகுதியில் வந்து முடி மாதிரி ஒரு நரம்பு இருக்கும். அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தண்ணியை வடித்து வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி வந்து ஆப்ஷனல் தான், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து காலா நமக். இது வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கும். இது வந்து ஒரு டேஸ்ட்காக போடுது. இது போட்டால் ரொம்பவே நல்லா வரும். இது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/2 லெமன், 1 முட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 சிட்டிகை கலர் பவுடர். இந்த மாதிரி ஒரு பவுல்ல இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர், மைதா, மிளகாத்தூள். நான் இன்கிரீடியன்ஸ்ல இஞ்சி பூண்டு சொல்ல, இது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காலா நமக், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க, சோம்பு, கருவேப்பிலை, ஒரு முட்டையை வந்து வச்சு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது கூடவே இப்போ இந்த ப்ரான்ஸையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. பிழிஞ்சு விட்டுடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். பாருங்க, இது நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ இதை ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். பாருங்க, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ப்ரான்ஸ் வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இதை பொரிக்கலாம்.
வரைக்கும் ஃப்ரை பண்ணோம். இல்லைன்னா மேலே மாவு தீஞ்சிடும், உள்ள ப்ரான்ஸ் வந்து சரியாகவே குக் ஆகாது. சேஞ்ச் ஆயிடுச்சு. ப்ரான்ஸும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். போட்ட உடனே எப்பவுமே திருப்பி கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த மாவெல்லாம் பிரிஞ்சிடும், ப்ரான்ஸ்ல நல்லா ஒட்டாது. இந்த 65ல மாவு பிரிச்சே வரல. எல்லா மாவுமே வந்து இந்த ப்ரான்ஸ்ல நல்லா போட்டாயிருக்கு பாருங்க. டேஸ்டியான ப்ரான் 65 ரெடி. இது ஸ்டார்டரா சாப்பிடுவோம், ரசம் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.